This video sponsored by BuyMote. BuyMoteல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நியூவாக வரவங்களுக்கு வெல்கம் கிட் இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சிக்கனே செஞ்சதில்லைன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக அந்த சிக்கன் ரெசிபி செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. செம்ம ஈஸி மெத்தட் தான். அண்டு இது நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் அண்டு கடலெண்ணெய் ரெண்டும் கலந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் அதிகம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நிறையா அது ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்து நெக்ஸ்ட் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், அதை நல்லா பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஆனால் நிறையா தான் எடுத்துக்கணும். நல்லா சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. விதையை எடுத்துகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹாஃப் கோகோனட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வந்து அரை மூடி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசம் நல்லா போகணும். வரமிளகாய் வந்து உங்களுக்கு எண்ணெயிலே வதக்குறப்ப நல்லா ஒரு கலர் ரெட் கலர் வரும். கறியே உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி வந்து ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அதுவே லைட்டாக கிரேவி பதம் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கறி போட்டுக்கலாம். நான் 1/2 kg கறி எடுத்தோம். நீங்கள் 1/2 kg கறி போட்டுக்கோங்க. 1 kg இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ்லாம் டபுளாக பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டிலேயே செஞ்ச கறி மசால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1/2 kgக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ட்ரையாக வேணும்னால நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் 2 இல்லைன்னா 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. பிளேட் போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்க்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். வரமிளகா நம்ம எண்ணெயில் போட்டனால நல்ல கிரேவியே ரெட் கலரில் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர். தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கறி மசாலோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன். அகெயின் கவர் பண்ணிடுங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 25 மினிட்ல நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ட்ரையாக பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுத்து வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பாய். And subscribe for more videos, snacks videos and cooking videos.